Hello friends, welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு இந்த செட்டிங்ல நீங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. கரெக்ட்டா கடைசியா 6 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீட்ல வீடியோ எடுத்து. ஓகேங்க, நம்ம சேனல்ல நிறைய கிளவுட் கிச்சன்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணலைன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் திரும்பி போய் பாருங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு கிளவுட் கிச்சன் வீடியோ தான் இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பிர்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு கிளவுட் கிச்சன் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணோம். அவங்களோட ஹைதராபாத் பிரியாணி, தொண்டை பிரியாணியும் சில சைட் டிஷ்ஷோடலாம் அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான வெஜிடேரியன் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு காமிக்கலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ இது பண்ணுறேன். அதை தவிர பிரியாணி இல்லாமையா அவங்களோட ரெகுலர் ஹைதராபாதி தொண்டை பிரியாணியை தவிர 2 எக்ஸ்ட்ரா பிரியாணியை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம தலசேரி பிரியாணி, கேரளா ஸ்டைல் பிரியாணி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே காமிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. பாருங்கள், வெற்றிலை பூண்டு சாப்பாடு, பீட்ரூட் தயிர் சாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை சாப்பாடு, முருங்கைக்கீரை சாப்பாடு, செலவு ரசம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அப்புறம் ஒரு அக்கறை வடிசலும் இவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அது. ஓகேங்க, இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த பிர்கோவோட அவங்க சிக்னேச்சர் பிரியாணி ஐட்டம்ஸு. இது வந்து தொண்டை பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தலசேரி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்ககிட்ட நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலான்னா, இவங்களோட டைரக்ட் வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், உங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். நான் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணுவேன்னா நீங்கள் ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஜொமேட்டோ, ஸ்விக்கி உங்களோட கான்டாக்ட் லிங்க்ஸும் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இலை போட்டு நம்ம எல்லாம் பரிமாற போகிறோம். நமக்கு என்ன அப்படின்னா 4 வகை வெஜிடேரியன் ஐட்டமும் 4 வகை நான்வெஜ் பிரியாணியும் சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெஜிடேரியன் ஐட்டமில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இலைக்கு பரிமாறிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பூண்டு சாதம். ஸோ வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணதே இல்லை. கொஞ்சம் இங்கே பரிமாறிக்கலாம். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செலவு ரசம் சாதம், செலவு ரசம் அப்படின்னு ஒரு சாத வெரைட்டி இங்கே வச்சுக்குவோம். அப்புறம் இது வந்து முருங்கை சாப்பாடு, முருங்கை கீரை போட்டு செஞ்ச சாப்பாடு சர்வ் பண்ணிக்குவோம். சூப்பருங்க, நிலக்கடையிலலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படி க்ரீமியாக இருக்கிற பீட்ரூட் தயிர் சாதம். அப்புறம் இது வந்து அக்கார வடிசல். ஓகே, கோயம்புத்தூரில் நல்ல ஆத்தன்டிக் அக்கார வடிசல் கிடைக்கிற ஒரு இடம் பிர்கோ. நம்ம சொல்லியே கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் நிறைய வீடியோ எடுத்திருக்கீங்க, ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர். சாப்பிட்டு சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த மாதிரி நிறையா வடகமும் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நான்வெஜ் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஏன்னா ஒரே பிரியாணி நான் கவுத்துனா அந்த இலையில இதே ஃபுல்லாக இதாகிடும். தலசேரி பிரியாணி, நல்லா ஃப்ரைடு ஆனியன் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு, காஞ்ச திராட்சை, முந்திரியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சிக்கன் பீஸோடு இருக்குது. சிக்கன் பிரியாணிங்க இது. 2 பீஸ் சிக்கன் இருக்குங்க ஒரு பிரியாணிக்கு. ஸோ நான் இலையில் ஒன்று போட்டிருக்கேன், டப்பில் ஒன்று இருக்குது. 3 பீஸ் இருக்குது, குட்டி குட்டி பீஸாக 3 பீஸ் இருக்குது. குவான்டிட்டி ஒரு ஆளுக்கு ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி. அப்புறம் இது வந்து திண்டுக்கல் பிரியாணி, திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி. ஸோ இது சிக்கன் பிரியாணி தான். ஸோ இந்த 2 பிரியாணி இப்போ நான் போட்டேன் இல்லையா, இதுதான் வந்து உங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2ம் நம்ம போன வீடியோவிலே நம்ம காமிச்சிருக்கோம். ஹைதராபாத் பிரியாணி அண்ட் திஸ் ஒன் இஸ் பெங்களூர் ஸ்டைல் தொண்டை பிரியாணி. ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான வெஜிடேரியன் வெரைட்டி ரைஸும், அப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பிரியாணி ஐட்டம்ஸோட அவங்களோட பாப்புலர் சிக்னேச்சர் ஐட்டமான ஹைதராபாத் பிரியாணி, தொண்டை பிரியாணி எல்லாமே சாப்பிட போகிறோம். ஸோ வெஜிடேரியன் பிரியர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும், அசைவ பிரியர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் இல்லையா? யாருமே வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போக முடியாது. இப்போவே நீங்கள் பிர்கோ அப்படின்னு ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டைரெக்டாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க கான்டாக்ட் நம்பர் உட்பட எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். வாங்க நேரடியாக அக்கார வடிசல்லேருந்து ஆரம்பிப்போங்க. அக்கார வடிசல், அக்கார வடிசல் கையில் எடுக்கிறப்ப அப்படி இருக்குது, நல்லா அப்படி கருப்பட்டி அல்வா மாதிரி இருக்குங்க. கையில் கருப்பட்டி அல்வா இருக்கு இல்லையா,
கோயம்புத்தூரில் சில இடங்களில் கிடைக்கிது சூப்பர் அல்வா, எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓ ஓ மை காட், சீரியஸ்லி அது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கணும். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா சாம்பிள் பார்த்துட்டு ரிஷி 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வருவான். சரி அவனுக்கு வச்சலான்னு பார்த்தேன். சத்தியமாக அது நானே சாப்பிட்ருவேன். எனக்கு சிம்பிளி மார்வலஸ், சிம்பிளி ஃபென்டாஸ்டிக். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அப்பா 10 out of 10 கொடுக்கலாங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத உள்ள நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இந்த வெள்ளை பாகெல்லாம் நல்லா ப்ரீமியமாக எடுத்து கொஞ்சம் கூட ஒரு நரப்பு இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடடா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொடுத்து விட்டாங்க, இனி ஒரு 2-3 கிண்ணம் கொடுத்து விட்டுருந்தா கூட காலியாக இருக்கும். சிம்பிளி சூப்பர். வெற்றிலை பூண்டு சாப்பாடு. ரைஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக குழையாமல் பார்த்துக்கிட்டாங்க வெரைட்டி ரைஸ்க்கு. நீங்கள் இந்த ரைஸை நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெத்தலை வந்து சின்ன சின்ன பீஸை நறுக்கி போட்டு வதக்கியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பீட்டல் அண்ட் கார்லிக் ரைஸ் அப்படின்னு எழுதியிருந்தது டப்பில். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி, கண்டிப்பாக பாராட்டணும். ரொம்ப அந்த லைட்டாக அப்படியே டச் பண்ணுது அந்த வெற்றிலையோட டேஸ்ட்டு. அந்த வெற்றிலையோட அந்த ஒரு காரத்தன்மை ஃபீல் பண்ண முடியுது அந்த ரைஸில். நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து துவையல் மாதிரி ஏதோ வீட்டில் இருந்துன்னு வைங்க, அதை வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறுத்தவே முடியாது. அந்த ஒரு டப்பில் ஒரு ஆளுக்கே பத்தாது. முருங்கை சாப்பாடு ரைஸ் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. எண்ணெயெல்லாம் கரெக்டாக போட்டு ரைஸ் எல்லாம் அந்த குழஞ்சு போய் அப்படியே இந்த உருண்டை பிடிக்காமல் நல்லா பொலன்னு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. வெரைட்டி ரைஸ் எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிற ஆயிலிருந்து எல்லாமே தரமாக இருக்குது. முருங்கை பொடி மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்தது செலவு ரசம் சாப்பாடு. ரசம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. அப்படியே ஒரு வீட்டு ரச சாப்பாடு. ஒரு வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்றி நல்ல மசிய பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. பல்லு இல்லாத தாத்தா கூட சாப்பிட்றலாம். பல்லு இல்லாத தாத்தா பாட்டி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்குது, பீட்ரூட் தயிர் சாதம். இதுவும் பாருங்கள், நல்ல மைய பிசைஞ்சிட்டாங்க. தயிரோட பீட்ரூட் கலவையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ தயிர் சாதம் பிரமாதமாக இருக்குங்க. தயிர் சாதத்தில் காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டிருக்காங்க. நட்ஸு, ஓ கடலையா, ஒன்றே ஒரு நிலக்கடலை, ஒரு அதுலேருந்து உளுந்துருக்குமோ. நல்லா இருக்கணும். யம்மி தயிர் சாதம், நல்ல பீட்ரூட் தயிர் சாதம். பீட்ரூட் நிறைய சேர்த்து அந்த கலர் மாறுற அளவுக்கு அவங்க சேர்த்தலை, கரெக்டாக பேலன்ஸ்டாக சேர்த்துருக்காங்க. தயிரோட அந்த ஒரு டேஸ்ட்டும் தெரியுது. இந்த பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்காங்க. பாராட்டலாங்க, நல்லா இருக்குது. வரமிளகா போட்டுக்கிறதுனால லைட்டாக அந்த வரமிளகாயோட காரத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வடகம் பிரிகோவுக்கு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டாக போட்டிருங்க, நிறையா கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. இந்த மாதிரி ரைஸுக்கு வடகம் வந்து நல்லா. ஸோ 4 வகை வெஜ் ரைஸ் நம்ம ட்ரை பண்ணோம். 4மே சிறப்பாக இருக்குது. அவங்க இந்த வெத்தலை பூண்டு சாப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த அக்கார வடிசல் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. நானே அவங்ககிட்ட நான் ரெகுலராக கேட்பேன், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. ஓகே, அடுத்தது அப்படியே காய்ச்சி இந்த பக்கம் திரும்புது, நான்வெஜ் பக்கம். 4 வகை பிரியாணி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, 4 வகை பிரியாணி நான் வந்து கொஞ்சம் என் இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4யுமே நான் எம்டி பண்ண வைங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அது வீடியோ எடுக்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கசகசன்னு ஆயிரும். அதேமாதிரி 4யும் ஒவ்வொரு இலையில வச்சு போட்டு காமிக்கிறதுக்கு இடமும் இல்லை நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் ஒரே இலையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தலசேரி பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிர்கோவில் நம்ம சேனல் மூலமாக. அப்புறம் இது வந்து திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி. இது எல்லாமே சிக்கன் பிரியாணி தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. அப்புறம் இது வந்து தொன்ன பிரியாணி, பெங்களூர் ஸ்டைல் தொன்ன பிரியாணி. ஸோ ஒரு தென்னிந்திய பாரத விலாசே இருக்குங்க நம்ம இலையில். எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பாருங்கள். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா ப்ளஸ் ஆந்திர பிரதேஷ். ஹைதராபாத்னா தெலுங்கானா, ஹைதராபாத் பிரியாணி. ஓகே, ஸோ ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம தலசேரி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். தலசேரி பிரியாணி உங்களுக்கே தெரியும் இல்லையா, கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா மைல்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்பைசியர் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கு வந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் எடுபடாது.
ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா நெய் வாசம் தூக்கலாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குங்க. தம்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தலசேரி பிரியாணி வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கேலிக்கட்டோ இல்லை நம்ம கொச்சியோ போய் இல்லை ஃபேமஸ் ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல நெய் வாசம் தூக்கலாம். அரிசியில் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் இந்த 3 சைட் டிஷ்ஷும் கூட வந்துடுங்க. இது வந்து பிரெட் அல்வா, அப்புறம் ஒரு கப்பில் சால்னா, வேறு வெங்காய பச்சடி, இது 3மே கொடுத்துருவாங்க. பிரெட் அல்வா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம சென்னை பிரியாணி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரெட் அல்வா, நல்ல தித்திப்பான பிரெட் அல்வா. ஓகேங்க, அடுத்தது திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணலாம். எல்லாமே சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்தது எல்லாமே சிக்கன் பிரியாணி. அப்படியே ஒரு ஹோம் ஸ்டைல் பிரியாணி, வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீட்டு ஸ்டைல் பிரியாணி. க்ளவுட் கிச்சன் தாங்க. க்ளவுட் கிச்சனில் நம்ம வீட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அவங்க சமையல் முறையெல்லாம். திண்டுக்கல் பிரியாணி ஒரு டீசெண்டாக இருக்குங்க, டீசெண்டான பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணியில் அவங்க மட்டன் ஃப்ளேவரோட மட்டன் பிரியாணி கொடுத்து விட்ருந்தாங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு நல்லா மேட்ச் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நான் வழக்கமாக திண்டுக்கல் போனால் மட்டன் பிரியாணி மட்டும்தாங்க சாப்பிடுவேன். ஏன்னா அந்த திண்டுக்கல் ஃப்ளேவர்ஸ்க்கு மட்டன் பிரியாணி நல்லா செட் ஆகும். ஓகே, சிக்கன் பிரியாணி நல்லாவே இருக்குது, பட் மட்டன் இஸ் த கிங் இல்லையா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி, கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி. ஒரு சின்ன லெமன் பீஸும் ஒரு வெங்காய துண்டும் கொடுத்துருவாங்க. வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடணும். லெமன் வேணும்னா நீங்கள் புளிஞ்சிக்கலாம். நான் போன வீடியோவில் சொன்னதே தாங்க சொல்கிறேன். இந்த தொன்னை பிரியாணி இருக்கு இல்லையா, இந்த தொன்னை பிரியாணி மட்டுமே நீங்கள் வந்து கர்நாடகாக்காரராக இருந்தால் இந்த பிரியாணி சாப்பிட்டு ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அந்தளவுக்கு இது வந்து பிடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பழகணும். இது 2-3 டைம் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பியூர்லி கன்னடிகா ஸ்டைல் பிரியாணி, கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி. உங்களுக்கு நம்ம பெங்களூரில் இந்த மிலிட்ரி ஹோட்டல்லாம் பிரியாணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, 2வது வாய் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காய பச்சடி போட்டுடலாம். வெங்காய பச்சடி தரமாக இருக்குது. வெங்காயம் நல்லா ஊறி இருக்குது தயிரில், நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஒவ்வொரு பிரியாணிக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செட் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம ஹைதராபாத் பிரியாணி பக்கம் வருவோம். ஹைதராபாத் நல்ல பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல ஹை குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சிக்கன் பிரியாணி தான். அப்படி சாப்பிடுவோம். ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னா யூஸ்வலி மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு லேயர் வந்து மசாலா இல்லாமல் இருக்கும், ஒரு லேயர் வந்து மசாலா இருக்கும். டபுள் மசாலா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஹைதராபாத் போய். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரியே கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மசாலாலாம் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஹைதராபாத் பிரியாணி. நான் போன வீடியோலேயே இவங்களோட ஹைதராபாத் பிரியாணி ஃபுல்லாக எம்டி பண்ணி நானே காலி பண்ணியிருப்பேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. அப்படியே இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த சால்னா ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு வாட்டரி சால்னா. பிர்கோ மூலமாக நீங்கள் காலையில் 3 மணி வரைக்குமே நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் இவங்க காலையில் 3 o'clock வரைக்கும் ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் பிர்கோ அப்படிங்கிற க்ளவுட் கிச்சனில் இருந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெஜிடேரியன் வெரைட்டி ரைஸஸ் சிலதும் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற 2 பிரியாணியோடு சேர்ந்து அவங்க சிக்னேச்சர் பிரியாணிஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க ரிவ்யூ பண்ண சொல்லி. இன்றைக்கி வந்து அவங்க கொடுத்த வெரைட்டி ரைஸ் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பூண்டு வெத்தலை சாதம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த வெத்தலையோட காரம் கொஞ்சம் நல்லாவே புலப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த செலவு ரசம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்படியே இந்த வீட்டு ரசம் தான் அது அப்படி இருந்தது. பீட்ரூட் தயிர் சாதம் ஸோ யம்மி, சூப்பர் யம்மியாக இருந்தது.
மெயினாக அவங்க அக்கார வடிசல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அக்கார வடிசலுங்க. நான் சாப்பிட்டதுலேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். கூட வந்து அந்த வத்தல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற தலசேரி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி நம்ம ரிவ்யூ பண்ணோம். தலசேரி பிரியாணி 10 out of 10ங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம கோழிக்கோடு போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு. தலசேரி கோழிக்கோடு சைடெலாம் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சிக்கன்லாம் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. திண்டுக்கல் பிரியாணி எனக்கு வந்து பர்சனலி இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி ஒரு வீட்டு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. நானே லைக் பண்ணி தான் சாப்பிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இலையில கவுத்தி நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் இருந்தது. அவங்களோட ஹைதராபாத் பிரியாணி நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், தரமாக பண்ணுவாங்க. நல்லா இருந்தது. நல்லா அந்த கரெக்டான ஒரு ஃப்ளேவர்ஸு, ரைஸ் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டோம். அதே மாதிரி தொண்டை பிரியாணி உங்களுக்கு வந்து கர்நாடகா ஸ்டைல் தொண்டை பிரியாணி அந்த கொத்துமல்லி ஃப்ளேவரோட நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்க மொத்தம் எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இவங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் அவங்க வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போட்டுறேன். ஜொமேட்டோ ஸ்விக்கிலையும் இவங்க அவைலபிள். பிர்கோன்னு அடிச்சிங்கன்னா வரும். கம்ப்ளீட்டாக அதில் வச்சுருக்காங்க. நிறைய காம்போஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்னமோ பிடிக்குமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார். டாடா பை பை.